இங்க ஹீரோ தூங்கி வந்து பார்க்குறான். அவன் லவர் கூட கல்யாணம் ஆகி 10 நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அத கேட்டதுமே அவங்க அம்மா கிட்ட கால் பண்றாங்க. அவங்களுமே அந்த பொண்ண ஒழுங்கா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. சோ இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு இவன் டெல்லி யூனிவர்சிட்டில புரொஃபஸரா இருப்பான். அந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேசும்போது சொல்லிட்டு இருக்கா. அத கேட்டதுமே நான் எதுக்கு அந்த வேலைய ரிசைன் பண்ணேன்னு கேட்கறான். ஆனா இந்த பொண்ணு நீ ரிசைன் பண்ணது உனக்கு தெரியாம எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. தென் இவன் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட் யோசிச்சிட்டே இருக்கும்போது திரும்பவும் தூங்கிடுறான். பார்த்தா என்னோட வைஃப் எழுந்துருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவனை எழுந்து பார்க்கறான். பார்த்தா என்னோட வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. டெலிவரி டேட் வந்துருச்சு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இந்த பொண்ணு வழியில துடிச்சிட்டு ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டு இருக்கா. இவனும் அங்க இருக்க போட்டோவெல்லாம் பார்த்துட்டே வரா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு சீக்கிரமா காரை எடுன்னு சொல்றா. ஆனா இவன் எடுக்க மாட்டான். அதனால இந்த பொண்ணே காரை ஓட்டிட்டு போறா. தென் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது 2 பேர் வீட்ல இருந்தோம் வந்திருக்காங்க. அப்பதான் இவனுக்கு 2 வருஷம் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கதா தெரிய வருது. சோ பயத்துல அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே ஓடி வரா. அப்பன்னு பார்த்து இவங்க கல்யாணத்துக்கு வந்து ஒரு சாமியார் ஒரு கயிறை கட்டி விட்டுருப்பாரு. அந்த கயிறுனால தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி அந்த சாமியார் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவர் உன்னோட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா குழந்தைய கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா வரான். சோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமேல் அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். ஆனா நீ நைட்டு தூங்குறான். பார்த்தா 46 வயசுல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வந்து நிக்கிறான். அதை பார்த்ததுமே திரும்ப ஷாக் ஆகிறான்.